இந்த வீடியோவில் எப்படி வந்துட்டு செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸில் எக்ஸிஸ்டிங் டேபிள் டீட்டெயில்ஸுன்ற டேபிளை வச்சு தான் இந்த செலக்ட் கொரியை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த செலக்ட் கொரியை யூஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸுன்ற டேபிளை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இந்த சர்வர் ஆன் பண்ணுறது, எப்படி இந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் போயிடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளுடைய பேரை கொடுத்துட்டு நான் கோன்னு கொடுக்குறேன். எனக்கு இதில் எத்தனை ரெக்கார்டு இருக்குது, என்னென்ன ஃபீல்டு இருக்குன்றதை நான் வந்து பார்த்துக்கலாம். பிளேஸு, ஏஜ், ஜெண்டர், நேமுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி ஃபீல்டு இருக்குது. இப்போ இதில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை மேல் ரெக்கார்டு, எத்தனை பேர் மேல் இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளுடைய பேர் வேரில் கண்டிஷனை கொடுக்குறோம். டேபிளுடைய பேர் வேர், என்ன கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா மேல் தானே. ஸோ வேர் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு மேல். யாரெல்லாம் மேலாக இருக்காங்களோ அவங்களுடையதெல்லாம் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லி query எழுதணும். இதை எக்ஸிக்யூட் பண்ணால் பாருங்கள், மொத்தம் நமக்கு இருந்த 10 ரெக்கார்ட்ஸில் 5 மேல் இருக்கிற மேல் ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு யாரெல்லாம் மேலோ அவங்களுடைய நேம், ஏஜ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆனால் போதும்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணிடணும், இந்த ஸ்டார் போட்டோம்ல செலக்ட் ஸ்டார்னு, இந்த ஸ்டார் இருக்கிற இடத்துக்கு பதிலாக அந்த ஃபீல்டோடைய பேரை போட்டணும். செலக்ட் நேமு ஏஜ் ஃப்ரம் டேபிளோடைய பேர், டேபிள் பேர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்கும். கொடுத்துட்டு வேரில் கண்டிஷன் எழுதுறோம். வேர் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபீமேல் வச்சுக்கோங்க, யாரெல்லாம் ஃபீமேலாக இருக்காங்களோ அவங்களுடைய நேம், ஏஜ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் query எழுதுறேன். இப்போ பாருங்க, ஃபீமேலோடைய நேமும் அவங்களுடைய ஏஜ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதை எப்படி நம்ம இப்படி ஸ்பெசிஃபிக்காக டிஸ்பிளே பண்ணுறோம், இந்த வேர் கண்டிஷனில் கொடுக்கக்கூடிய கண்டிஷனை வச்சு தான். நெக்ஸ்ட் நாம பண்ண போகிறது ஒரிஜினல் டேபிளை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஒரிஜினல் டேபிளில் பிளேஸை பாருங்க. பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக எனக்கு வேணும். அதாவது இந்த டேபிளில் மொத்தம் எத்தனை பிளேஸ் இருக்குன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். இங்கே சென்னையெல்லாம் பாருங்க, 2, 3 இடத்துல சென்னை, 3 ரெக்கார்டு வந்து சென்னை இருக்கு. இப்போ எனக்கு இதில் யூனிக்காக எத்தனை சிட்டி வந்து இந்த டேபிளில் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும். அதுக்கு நாம் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிஸ்டிங்க்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் டேபிளோடைய செலக்ட் டிஸ்டிங்க்ட் பிளேஸ், பிளேஸ்ன்றது ஃபீல்டோடைய பேர், ஃப்ரம் டேபிளோடைய பேர் டீட்டெயில்ஸ். இந்த இடத்துல பிளேஸ்ன்றது நம்ம ஃபீல்டோடைய பேர். அடுத்து இந்த query-யை ரன் பண்ணுவோம். பாருங்க, யூனிக்கா எத்தனை பிளேஸ் இருக்கு இந்த இதுல, சென்னையெல்லாம் ரிப்பீட் ஆகல, எத்தனை இருக்கு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு அந்த பர்சனுடைய நேம் மட்டும் எனக்கு டிஸ்பிளே, நேமும் பிளேஸும் சேர்ந்து டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன செய்யணும், செலக்ட் நேம் பிளேஸ் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும் ஃப்ரம் டேபிளோடைய பேர், டேபிள் பேர் டீட்டெயில்ஸ். வேர் கண்டிஷனை நான் செக் பண்ணணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, யாரோட பிளேஸ் எல்லாம் கொல்கட்டாவாக இருக்கும் அவங்க மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆனால் போதும். அப்போ என்ன செய்யணும், வேர் கொல்கட்டா அப்படின்னு, இல்லாட்டி ஈரோடுன்னு ஒன்று இருந்துச்சு அதை எடுத்துக்கணும், ஈரோடு. கொடுத்துட்டு இதை கோ கொடுக்கணும். என்ன வருது, யார் ஈரோடோ அவங்க பேர் மட்டும், பேரும் பிளேஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஸ்டிங்க்ட்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு எல்லாத்தையுமே யூனிக்கான இதை எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ அடுத்து ஆல்னு ஒரு கீவேர்டு இருக்கு. செலக்ட் ஆல், எல்லா பிளேஸையும் நான் என்ன இப்போ டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்கிறேன். ஃப்ரம் டேபிளோடைய பேர், டேபிள் பேர் என்னது டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். செலக்ட் ஆல்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இதுல சென்னை என்ன எல்லா பேருமே வந்துடும். சென்னை எத்தனை தடவை வந்திருக்கு, நாம டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணும்போது சென்னை ரிப்பீட் ஆகலை. இப்போ எனக்கு இந்த ரெக்கார்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய டேபிளில் 1000 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா 1000 ரெக்கார்டுடைய பிளேஸுமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். டிஸ்டிங்க்ட்னு யூஸ் பண்ணேன் அப்படின்னா டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு 1 டைம் மட்டுமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஆளுக்கும் டிஸ்டிங்க்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ எனக்கு ஏஜை வந்துட்டு பேஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ செலக்ட்
ஸ்டார் ஃப்ரம் ஒரிஜினல் டேபிளை வியூ பண்ணி பார்த்துக்கணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோடைய பேர். இப்போ இதை வியூ பண்ணோம்னா ஒரிஜினல் டேபிள் இதுதான். இப்போ யாரோட ஏஜ் எல்லாம் வந்துட்டு 16லேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 16லேருந்து 20 ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணால் போதும்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், செலக்ட் நேம் ஏஜ், நேமு ஏஜை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். செலக்ட் நேமு ஏஜ் ஃப்ரம் டேபிளோடைய பேர். டேபிள் பேர் என்னது, டீடைல்ஸ். வேர் கண்டிஷனை கொடுக்குறேன், ஏஜ் பிட்வீன் என்ன நம்ம நம்பர் சொன்னோம், 16லேருந்து 20க்குள்ள. பிட்வீன் யூஸ் பண்ண அண்டு யூஸ் பண்ணோம். ஸோ வேர் ஏஜ் பிட்வீன் 16 and 20 அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு ரன் பண்ணும். யாரோட ஏஜ் எல்லாம் 16லேருந்து 20க்குள்ள இருக்கோ அவங்களுடைய பேர் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இருக்கக்கூடிய மொத்த ரெக்கார்டில் இந்த மாதிரி 16 to 20க்குள்ள. ஆனால் நம்மளுடைய ஒரிஜினல் டேபிளில் 40 அந்த மாதிரியான ஏஜ் குரூப், 30 above 20 எல்லாம் இருந்தாங்க. இந்த மாதிரியும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் பிட்வீன் யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் செலக்ட் கொரியில் டிஸ்டிங்க்ட் ஆலு பிட்வீன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் செலக்ட் கொரியை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்துட்டு டேபிளில் வந்துட்டு டேட்டாவை டிஸ்பிளே பண்ணலாம், ஐ மீன் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.